லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகரும் தாவிக தலைவருமான விஜய் அவர்களை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடு ஒப்பிட்டு பேசியதற்கு எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. மேலும் யாரையும் பெருந்தலைவர்களோடு ஒப்பிட்டு பேச வேண்டாம் என்றும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது கேட்டா சிரிப்பா இருக்கு. ஒப்பிட்டவருக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால அவர் சொல்லுவார், அந்த அளவு காமராஜர் எங்க இருக்காரு, இது விஜய் என்றவர் எங்க இருக்காரு, ஒப்பிடவே முடியாத ஒரு. காமராஜர் ஐயா பத்தி பேசணும்னா நம்ம நிறைய விஷயம் பேசலாம். கல்வி கொடுத்தவர், அதுவும் இல்லாம ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அறிவுரை கொடுத்தினவர். உலக நாடுல நம்ம கடன் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற அமெரிக்காவுடைய எல்லாத்தையும் தூக்குறான்னு சொல்லி தைரியமா சொன்னவர். அதனால அவர் மிகப்பெரிய தேச தந்தையா நம்ம அவரை பார்க்குறோம். ஒரு சில சமூகம் அவருக்கு உண்டானவன்னு எடுத்துக்கிறாங்க. ஆனா அவர் முக்கியமான தமிழகத்துக்கோ இந்தியாவுக்கு தேச தந்தையா நம்ம அவர் பார்க்க வேண்டிய ஒருத்தராக நம்ம பார்க்குறோம். ஆட்சியில் வந்த பிறகுதான் தெரியும் அவர் என்ன செய்கிறாரு. அது வரைக்கும் தெரியாது. இதுக்கு முன்னே அவர் ஆட்சியில் இல்லாத போது மக்களுக்கு அவர் இது வரைக்கும் எதுவும் செஞ்சது கிடையாது. நம்ம ஸ்டான்லி அவர்கள் தான் அவங்க அப்பா கூட சிறு வயசுலேருந்து இருந்து போராட்டத்தில் கலந்தார், எல்லாத்துலேயுமே கலந்தார். ரொம்ப அடிபடி பட்டுட்டார். அவர் ஆட்சியில் எல்லாமே செஞ்சார் அவர். அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம ஸ்டான்லி அவர்களுக்கு. ஆனால் இவருக்கு கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கஷ்டமாகும். காமராஜர் அவர் எதுவுமே சேர்த்து வைக்கல. இருக்கிறது எல்லாம் பசங்களுக்கு எல்லாத்தையும் இது பண்ண. அவர் சாமி கூட மொத்தமே 130 ரூபா தான் பணம், 2 செட்டு செருப்பு, மேக்ஸிமம் ஒன்றுமே இல்லை அவர் பேங்க் அக்கௌண்ட்டில். இவர் எப்படின்னு தெரியல. இவர்கிட்ட எல்லா இதுவும் இருக்குது. பேர் காமராஜர், அவர் காமராஜர் ஆக முடியாது. அவர் வேணா விஜய் எந்த பேர் காமராஜர் பேரை மாற்றி வச்சுக்கலாம் தவிர காமராஜர் ஒரு தலைவர் மாதிரி யாருமே வர முடியாது. காமராஜர் நம்மளாம் சின்ன வயசு அவங்க வயதில் நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம அப்புறம் வரலாறு படிக்கிறோம். நல்ல மக்களுக்காக நல்லா இது பண்ணியிருக்காரு. பள்ளிக்கூடத்துக்கு மக்களுக்கு எல்லாமே நல்ல நாணயமான முறையில் அரசியல் பண்ணியிருக்காரு. கூழ் இல்லாத அரசியல் பண்ணியிருக்காரு. அதே இப்போ நம்ம வரலாற்றை போய் நம்ம சில வரலாறு எடுத்து படிக்கும்போது நமக்கு தெரியும். நமக்கு முன்னால் நமக்கு தெரியாது. நம்ம அப்போல்லாம் சின்ன வயசு, அதனால் அப்போ தெரியாது. இப்போ வரலாறு படிக்கும்போது ரொம்ப நல்லவராகவே நம்ம ஆட்சி நடத்திருக்காரு. காமராஜர் 150 ரூபா பணத்தை எடுத்தாரு. விஜய் அந்த மாதிரி இருக்காரா அவரு? சொல்லுங்க. ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குறாரு. எதுக்கு வாராருன்னு அவர் ஒரு பின்னணி இருக்கு. பின்னணி இல்லாமல் இருக்கு. அது பின்புறம் வெளிப்படும். எலெக்ஷனுக்கு அப்புறம் வெளிப்படும், இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளிப்படும். அவர் ஒரு பின்னணி. அவர் அவராக 150 கோடி சம்பளம் வாங்குறவர். தனிப்பட்ட முறையில் முட்டு நம்ம மக்களுக்கு பண்றாரு. தனிப்பட்ட முறை 150 கோடி பண்றாருல. 50 கோடி எனக்கு வச்சுக்கிட்டு 100 கோடி மக்கள் செலவு பண்ணலாம்ல. அது தனிப்பட்ட முறையில் பண்ணலாம்ல. எதுக்கு முழுசா அரசியல் பண்ணலாம்? தனிப்பட்டா மக்களுக்கு சேவாட்ட வாரேன் அப்படிங்கிறவரு எதுக்கு இது பண்றாரு? அது காமராஜர்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு அடுத்த காமராஜ் சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் வேற யாருக்கும் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக முடியாது. காமராஜ் இந்த ஜெனரேஷனில் கண்டிப்பாக காமராஜ் ஒப்பிட்டு பார்க்கும்போது யாராலையும் முடியாது. அது வாய்ப்பே இல்லை. இனி அந்த மாதிரி யாரும் வரவும் மாட்டாங்க. காமராஜெல்லாம் டவுலை போட்டு ரோட்டில் போனவர். 1 ரூபா கூட செலவு பண்ணாத, ஏன்னா எந்த காசும் செலவு பண்ணாத நம்ம தமிழ்நாட்டுக்காக நல்ல இது பண்ணவர். அவரெல்லாம் கடைசியில் போய் சேரும்போது கூட அவருக்கு ஒரு சொத்தும் கிடையாது. இன்றைக்கெலாம் விஜய்க்கு பல கோடி சொத்து இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஆக முடியாது. இப்போக்குரிய விஜய் அவர்கள் இன்னும் அரசியலில் இப்போ தான் இறங்கியிருக்கிறாம. 2026 முதல்ல வெற்றி பெறணும். காமராஜ் ஆகல, தப்பு கிடையாது. ஏன்னா முதல் காமராஜ் போயிட்டாரு, 2வது காமராஜ் ஆகுறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது, ஆகலாம். இந்த இளைஞர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு. அதனால் இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்து தான் நம்ம எதாக இருந்தாலும் காமராஜ் ஆகுறாரா இல்லை இப்போ எடப்பாடி கீழே இருக்கிறாரா என்ன ஏதுன்னு தெரியும். வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவருக்கு விஜயை பொறுத்தளவு 100% எதிர்க்கட்சியாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது சொல்ல முடியாது மேடம். எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி வர முடியாது யாரும். காமராஜர் அவர் தனி டைப்பு. அவரை யாரும் பீட்டு அடிக்க முடியாது, ஈக்குவல் பண்ண முடியாது. சும்மா ஒரு பேரை வச்சு யூஸ் பண்ணலாமே தவிர மற்றபடி அது மக்கள் மனசு வச்சா முடியும். ஆனால் மக்கள் எப்படியோ மக்களுக்கு தெரிஞ்சது இரட்டையில உதயசூரியன் தான். இது வரைக்கும் ஒன்றும் தெரியல, பண்ண மாதிரி தெரியல. மக்களுக்காக என்னென்ன செஞ்சிருக்காரு? மக்களுக்காக பல விஷயம் செஞ்சிருக்காரு. கல்வி கொடுத்துருக்கிறாரு. அவரே நேரடியாக இறங்கி டிராம் கட்டியிருக்கிறாரு. இங்கே இந்த நம்ம இப்போ நின்று பேசிட்டு இருக்க இந்த பாண்டி பஜாரில் சிறு வியாபாரி சங்கத்தை உருவாக்கி கொடுத்தார் அவர் தான். இப்போ இல்லை அந்த பஜாரு, அவர் தான் உருவாக்கி கொடுத்தார். இந்த பாண்டி பஜாரை சிறு கடை வியாபாரிகளை உருவாக்கி கொடுத்தது அவர் தான். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது.
அவர் குடும்பத்துக்கு சோகத்தை இழுத்துக்கிட்டார், தமிழகத்துக்கு நல்ல வெற்றியை தந்தார். அதுதான் சொல்ல முடியும். விஜய் அவருடைய சினிமா துறைக்கு சினிமாவுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் போட்ட ப்ரொடியூசருங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குறாரு, அவர் சம்பாரிச்சுக்கிறார், தான் இமேஜ் அவர் மேலே ஏற்றிக்கிட்டார். அவர் வேற, இவர் வேற. இவர் தன்னை வருத்தி கொண்டு நாட்டுக்காகவும் தேசத்துக்காகவும் கொடுத்தவர். இவர் அப்படி இல்லை, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சின்ற ஒரு நிகழ்ச்சி மூலயமா முதலீடு போட்டு முதலீடு எடுக்கிறவர். இவர் வியாபாரி, அவர் உண்மை வியாபாரி, ஆனால் மக்களுக்காக வெளியே இருந்தவர். அவர் வேற, இவர் வேற. இவரும் ஒப்பிடுறது தவறு. சொல்லலாங்க. 150 ரூபாவோட அவர் ஒரு 5 வருஷம் வாழ்ந்தவர். வீட்டில் இருக்கும்போது வெறும் கல்யாணம் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் தாய் கூட ஒரு இது பண்ண முடியாமல் நான் ரொம்ப வாழ்ந்தேன். எங்கள் ஊருக்காரன் அவர், நானும் விருதுநகர்காரன் தான். அவர் வீடே வாடகை வீடு தான். அது அந்த வாடகைக்கே டெஸ்ட்டு காங்கிரஸ் இதுலேருந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து காங்கிரஸ் அந்த வீடை விற்கவும் கொடுக்க மாட்டேங்கிறார் பில்டிங் ஓனர். வாடகை வாடகை போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். தகுதியே கிடையாது மேடம், தகுதி இல்லை. காமராஜருக்கும் அவர் வேற, காமராஜர் வேற, விஜய் வேற. காமராஜர் அவரோட உயர்ந்த இது எங்கே, இவரோட இது எங்கே? அவருக்கு எதுக்கு சேர்ந்து பேசுறது தவிர, ஆனால் அவர் வழியில் போகலாம் என்ற கோரிக்கை செய்யலாம். அது சும்மா என்ன மக்கள் அந்த மாதிரி பண்ணி விடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் வரத்துக்கு முன்னே மக்களுக்கு எதுனா பண்ணி இருந்தாருன்னா, இல்லாதவங்களுக்கு, ஏழைப்பட்டவங்களுக்கு என்ன எதில் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கணும், எதுவுமே இல்லை. ஆட்சியில் உட்காரணும்னு அவருக்கு ஒரு பிடிவாதம். கன்னட இசைன்னு அவங்க வச்சுக்கலாமா, பேரை மாற்றி வச்சுக்கலாமே. கன்னட இசைன்னு வச்சிருக்க வேண்டியதானே, தமிழ் இசையை விட்டுட்டு. தமிழ் முன்னால் தான் முன்மைப்படுத்தலாம்ல. அவங்க தெரியாமல் வச்சுட்டாங்க போகிறது பேர். அது யாருமே ஒத்துக்கிறலைங்க. அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் ஒத்துக்கிறாங்க? அவங்க பண்ணுறது எல்லாமே கெடுதல்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த மக்களுமே அவங்க செய்கிறத ஒத்துக்கிறல, எதையுமே ஒத்துக்கிறல. அவங்க மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு அவர்கிட்ட தான் கேட்கணும். எதுவுமே பண்ணலையே, எதுவுமே பண்ணலை. எந்த போராட்டத்தில் கலந்துருக்காரு, எதுக்காக மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு? சினிமா கொண்டு சும்மா இருந்தாலும் சும்மா அரசியல் இழுத்து வச்சிருக்காங்க. சினிமாவிலே ஒரு வெற்றி வரல. இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு பேரை வாங்கலை அவர், அதுலேயே ஒரு வெற்றி பெறலை. சூப்பர் ஸ்டார் இருக்கிற பேரை அவர் இன்னுமே அவர் அது தக்க வைக்க முடியல அவரால். அந்த சூப்பர் ஸ்டார் பேருக்கு அவர் போக முடியல, அந்த அவார்டே வாங்க முடியல. அப்புறம் இதில் எங்கே ஜெயிக்க போகிறாரு? கண்டிப்பாக முடியாது. காமராஜ் இந்த ஜெனரேஷனில் கண்டிப்பாக காமராஜ் ஒப்பிட்டு பார்க்கும்போது யாராலையும் முடியாது. அது வாய்ப்பே இல்லை. இனி அந்த மாதிரி யாரும் வரவும் மாட்டாங்க. ஏதோ ஒன்று வரணும்ல. இப்போ எடப்பாடி எம்ஜிஆரையும் ஜெயலலிதா பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இப்போ காமராஜையும் இப்போ எடப்பாடியும் பிடிக்க முடியாது, விஜய் ஜெயலலிதாவும் பிடிக்க முடியாது, எம்ஜிஆரையும் பிடிக்க முடியாது. சரி, காமராஜா அதை பிடிச்சிக்கலாம்ல. அதான் காமராஜோடைய ஆட்சி நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. செஞ்சாருன்னா நல்ல விஷயம் தானே. ஏன்னா அவர் காமராஜா வந்தாருன்னா சரி பரவாயில்ல, இளைஞர்கள் ஒருத்தர் தலைவர் காமராஜா வர்றதுக்கு நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். வரட்டுமே, என்ன சொல்கிறீங்க? வரட்டும். உண்மை செயலி ஏதாவது செஞ்சது நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீட் தேர்வுக்கு நின்று குரல் கொடுத்தாரா? அவர் நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. வேற ஜிஎஸ்டிக்கு கொடுத்தாரா? அவர் படத்தில் மட்டும் கொடுத்தாரு, வெளியில் எதுவும் ஆனா அவர் கெட்டிட்டு தானே இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. திரை உலகத்துக்கு ஒன்றாகவும் வெளி உலகத்துக்கு ஒன்றாகவும் வாழ்றவர் அவர். இவர் நிஜ உலகத்துக்கும் அரசியல் உலகத்துக்கும் ஒன்றா வாழ்ந்தவர் காமராஜர்.